அனைவருக்கும் கேரால் டிஜிட்டல் சர்வீஸின் வணக்கங்கள். இன்னைக்கு SBI ஃபாஸ்டேக்ல மல்டி டேக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு ETC SBI ஃபாஸ்டேக் லாகின்ல போயிட்டு ETCயை கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சாவை கொடுத்து சப்மிட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷனில் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பரில் என்ன ஃபாஸ்டேக்லாம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பரை காப்பி பண்ணி வச்சுட்டு அகைன் கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு மல்டிபிள் டேக் ரெஜிஸ்ட்ரேஷனில் போனால் நமக்கு மல்டிபிள் டேக் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் கஸ்டமர் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நியூவாக ஆட் பண்ணுற ஒரு காலம் ஒன்று கேட்கும். அதில் வெஹிக்கிள் நம்பர், RC நம்பர், சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், RTO லொக்கேஷன் இது எல்லாத்தையும் RC புக்கை பார்த்து நிரப்புற மாதிரி இருக்கும். ஸோ RC புக்கு கையில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்ததான் RC நம்பர் கொடுங்க. RC நம்பரை நம்மளோட வெஹிக்கிள் நம்பரே கொடுக்கலாம். அப்படியே எதுவுமே கொடுக்காம விட்டாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்ததாக சேசிஸ் நம்பர் அதை கொடுத்துட்டு ஒன் மோர் டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சேசிஸ் நம்பர் வந்து ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், நியூமரிக்கல்ஸும் இருக்கும். ஸோ அந்த நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேசிஸ் நம்பரை நல்லா செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக RC புக்கை பார்த்து இன்ஜின் நம்பரை டைப் பண்ணுங்கள். இன்ஜின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லொக்கேஷன் நம்ம எங்கே வெஹிக்கிள் வாங்கினோமோ அந்த லொக்கேஷனையும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்கேன் பார்கோடில் நம்மளோட பார்கோடில் உள்ள நம்பரை மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும். அதில் ஹைஃபனோட டைப் பண்ணணும். ஹைஃபன் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு அதில் செக் பண்ணிவிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் கிளாஸில் வெஹிக்கிளோட கிளாஸ் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும். மேலே ஒரு மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் போய் அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தா அவங்களோட நியூ டேகும் ஆட் ஆகியிருக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? SBI மல்டிபிள் ஃபாஸ்டேக் ஆக்டிவேட் பண்ணுறது. நீங்களும் ஈஸியாக ஃபாஸ்டேக் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபாஸ்டேக் ஐடி வேணும் அப்படின்னா எங்களை உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நியூ ஃபாஸ்டேக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்குறேன். எங்களோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப்பில் ஃபாஸ்டேக் பற்றி நிறைய தகவல் இருக்குது, பார்த்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. எங்களது முகவரி கேரால் டிஜிட்டல் சர்வீசஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், காதரவல்லியா பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ், நம்பர் 51/72-74, திருவன்றம் ரோடு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002, தமிழ்நாடு. எங்களது தொலைபேசி எண்கள் 0442495078. எங்களது கைபேசி எண்கள் 9366703437 மற்றும் ஒரு எண் 9442213031. எங்களது மெயில் ஐடி keraldsc@gmail.com. இது போன்ற தகவல் தேவைப்பட்டால் www.keral.org என்ற எங்களுடைய இணையதள பக்கத்தை பார்வையிடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.